நேற்று எங்கள் மச்சான் பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு போயிருந்தோங்க. பிறந்த நாளுக்கு போனவங்க பிறந்த நாள் கேக்குக்குள்ள வெட்டிவிட்டு எங்கேயாவது வெளியில் போவோண்டாங்க. சரி எங்கே போகலாம்? திருப்பரங்குன்ற பார்க்குக்கு போகலான்ட்டாங்க. சரி வாங்கங்க எல்லாரும் திருப்பரங்குன்ற பார்க்கு போகணும். மச்சான் பிள்ளையே மச்சான் எல்லாரும் எங்கள் அம்மாவை தவிர விட்டுவிட்டு எல்லாரும் ஆட்டோவில் ஏறி 2 ஆட்டோவை பிடிச்சி ஓடு பாட்டு பாடி ஒரே கும்மிரி போனோமுங்க. போய் திருப்பரங்குன்ற பார்க்கில் போய் இறங்கினா பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா விளையாடிச்சுங்க. நாங்கள் பெரிய மனுஷக்கெல்லாம் கபடி பஞ்சோம், நல்லா கபடி படித்து விளையாண்டோம். அதை வீடியோ எடுக்க சொன்னால் எங்கள் பெரிய மச்சா விட மாட்டேன்ட்டார். நீ வேணா வீடியோ எடுத்து போட்டுக்க, எங்களெல்லாம் வீடியோவில் வர்றது எங்களுக்கு பிடிக்கல, குமரி பிள்ளையெல்லாம் போடாதுன்ட்டார். சரி விடுங்க, மச்சான் சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்டா இன்றைக்கி மச்சா விசேஷத்தையும் போயிருக்கோம், விசேஷத்துக்கெல்லாம் எடுத்து போட்ட சொன்னோமா, இதை மாதிரிலாம் எடுத்து போடக்கூடாதுன்ட்டார். ஏன்டா ஓடி போய் பிள்ளைய குமரி பிள்ளை விழுகுது வைக்குது அதெல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்ட்டார். சரி விடுங்கன்ட்டு நாங்களும் விட்டுவிட்டாங்க, அதை வீடியோ எடுக்கலை. இதில் என்ன நடந்துச்சுண்டா, பிள்ளைகளை விளையாட வைக்கையில் நான் அப்படி தூக்கி விளையாட வச்சேங்க. அப்போ இந்த ஓர கிராஸ் இருக்கு பற்றியில் சேலை அது ஒழுங்காக கட்டளையாகும். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இந்த கிராஸ் இழுத்து விடுன்றாரு. சரின்னு சேலையை எடுத்து சோறு பண்ணி அப்புறம் ஒரு இடத்துல எனக்கு கோவம் வந்துருச்சு. யோ என்னையா எப்போ பார்த்தாலும் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த கூட்டத்தில் எம்புடு பொம்பளை அவ்வளோ பாரியா, என்னையை பார்த்துக்கிட்டு இந்த கிராஸ் இழுத்து விடு சட்டை இழுத்து விடுன்னுக்கிட்டு அப்படின்னு சேலையில் இருக்கிற மூக்கை கலட்டிட்டு சேலையை மொத்தமாக அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டோ ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு குடும்பமே ஓடி வந்துருச்சு. என்னை காண முடியும் தேடி கோவத்தில் ஓடி வந்துட்டேன். இது சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அது ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்தார், அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறமா வீட்டை சதுரி பேசாண்டு வந்துக்கிட்டேன். எங்கள் அம்மா என்னடி போனவங்க இப்படி முடியாதுட்டே எங்கடி மற்றவங்களும் அங்கடி அடிச்சு என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு போய் வீட்டை ரொம்ப பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எவ்வளோ இப்போ என்ன சொல்லிட்டேன், இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இப்படி சேலை அள்ளி பத்திரகாளி மாதிரி ஓடியார, என்ன உனக்கு இப்படி கோவம் இருக்காமல் இருக்கா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சமாதானம் பண்ணி பார்த்தார். நான் சமாதானமே ஆகலை பார்த்துக்குங்க, வெளியவே வரல, எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு படுத்துக்கிட்டேன். அப்போ என் மச்சான் ரெட்டி வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, இங்கே வா, என் புருஷன் தான் இருக்காரு, இப்படியே ஸ்டவ் அடுப்பில் பற்ற வச்சு சோறாக்கிட்டு கறியை மூஞ்சில் இழுவி அந்த கறியோடையே போய் இதுக்கு சரக்கு வாங்க போயிருந்தேன் கடைக்கு, பக்கத்தில் இருக்க பலசர கடைக்கு. அங்கே இருக்கிறவங்க என்னத்தான் என்னாரு உன் மூஞ்சியில் இது கறி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஏங்க மூஞ்சில் கறி இருக்குது, இந்த கறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சத்தம் மாட்டேன். அந்த மாதிரியும் சில ஆம்பளை இருக்காங்க. ஆனால் பத்தியா சித்தப்பா உன்னையே மட்டுமே பார்க்குறாரு அந்த கூட்டத்தில். நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்குது, நம்ம பொண்டாட்டியோட புடவை அழகி இருக்குது, நம்ம பொண்டாட்டி எப்படி பார்த்துட்ருக்கு அப்படின்னு உன்னையே மட்டுமே பார்க்குற ஓ வீட்டுக்கார நீ இவ்வளோ கோவப்படுறது தப்புன்னு சொன்னான். எவ்வளோ அறிவாளர் இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம மூளை மழுங்கி போயிடும். அந்த மாதிரி தான் நான் மூளை மழுங்கி போனேன். என்ன என் மச்சான் மாட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை மாற்றிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நான் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிட்டேன். இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அவரை கடுப்பாக நினைக்காதீங்க. அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஊருக்கு போயிருந்தா எப்போ வருவான்னு கேட்டால் தொல்லை பண்ணுறாருன்னு நினைக்கக்கூடாது. அது அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அக்கறைன்னு நினைங்க. அப்படி நினச்சி போங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். என் குழந்தை மாட்டி சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.